எப்பயுமே இல்லாமல் வித்தியாசமாக சமைச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தாளித்து கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் வரமிளகாய் கொண்டக்கடலை மறுநாள் ஊற வச்சு வேக வச்சு எடுத்தது நல்லா தாளித்து தேங்காய் பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் பக்கோடா பண்ணியிருக்கேன். அதுக்கு நெய் கசடை வேஸ்ட் பண்ணாமல் அதில் எடுத்து அதில் ஆனியன் இஞ்சி எல்லாமே கலந்து எல்லாமே போட்டதுக்கு 250 கிராம் கடலை மாவு 50 கிராம் அரிசி மாவு போட்டு நல்லா தண்ணியே விடாமல் நல்லா பிசைஞ்சு காரப்பொடி உப்பு பெருங்காயம் எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா விரவி அப்படியே வந்து பெசரி விட்டால் நம்மளுக்கு பக்கோடா நல்லா மொறுன்னு நல்லாவே இருந்தது. அதில் கொஞ்சம் நான் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டு ஒரு பக்கோடா ஆனியன் முந்திரி பருப்பு பக்கோடா பண்ணேன். அதுக்கு நான் புளிப்பொங்கல் பண்ணேன். அந்த புளிப்பொங்கல் ரெசிபி ஆனியன் பக்கோடா அப்புறம் சுண்டல் எல்லாமே என்னுடைய பழைய வீடியோவில் இருக்குது. சைன் மாதிரியை சைன் பண்ணிவிட்டு வீடியோஸ் ஒரு இடத்துல ஷார்ட்ஸில் எங்கள் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லா ரெசிபீஸுமே இருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்பளம் பொரித்து அந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் சுண்டல் புளிப்பொங்கல் அப்புறம் தயிர் சாதம் அப்புறம் இது புதினா சட்னி பக்கோடா